யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே SMPM NGPM மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கிலேயும் புறப்பட்டு போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொல்லி மார்க்கு 16வது அதிகாரம் 15வது வசனத்தில் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் சொன்ன வசனத்தை கீழ்ப்படிந்து ஒரு 70 பேர் கொண்ட குழுவாக பாரத தேசத்தில் நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். நம்முடைய அண்டை நாடாகிய நேபாள் நாட்டிலையும் நாம் ஆண்டோடைய நற்செய்தியை அறிவிக்கிறோம். சுமார் 197 மிஷனரிமார் இந்தியாவின் 24 மாநிலத்திலையும் நேபாள் நாட்டில் 6 மாநிலத்திலையும் தங்கியிருந்து நாம் நற்செய்தி அறிவிக்கிறோம். இந்த நற்செய்தி அறிவிக்கிறதுடைய விளைவாக சுமார் 5950 பேர் இதுவரையிலும் திருமுழுக்கு எடுத்து முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக தங்களை அறிக்கையிட்டிருக்கிறார்கள். கடந்த ஜனவரி மாதத்தில் மாத்திரம் சுமார் 350 பேர் திருமுழுக்கு மூலம் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட்டிருக்கிறார்கள். ஆண்டவரின் பெரிய கிருபையினாலே நம்முடைய பாரத தேசத்தில் இதுவரையிலையும் சுமார் 570 கிராமங்களில் திருச்சபைகளை ஸ்தாபிக்கும்படி தேவன் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். 33 கிராமங்களிலே ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமையாக இன்னும் ஒரு 15 இடங்களில் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 85 இடங்களில் ஆலயம் கட்டுவதற்கு இடங்களை தெரிந்தெடுத்து அஸ்திபாரங்கள் போட்டு ஸ்பான்சர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, தேசம் எங்கிலேயும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிற ஒரு காலம். ஆங்காங்கே மிஷனரிகளுக்கான பயிற்சிகளை நடத்தி இன்னும் தரமான மிஷனரிகளை தெரிந்தெடுக்கிறதற்காக இந்த பயிற்சிகளை ஒழுங்கு செய்கிறோம். அருமையானவர்களே, இந்த சீசத்துவ பயிற்சி முகாமில் வந்து பங்கு பெறக்கூடியவர்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று சொல்லி சுமார் 320 பேர் தங்களுடைய அப்ளிகேஷன்ஸை கொடுத்து காத்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய தேசத்தில் நாம் இன்னும் அதிகமான மிஷனரிகளை அனுப்ப அதிகமான ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு என்று ஆதாயம் செய்ய முடியும். ஆயத்தமாக இருக்கிறவர்களை அனுப்புகிற பணியிலையும் நாம் எல்லாரும் ஈடுபட வேண்டும். பவுல் சொல்லும்போது, பிரசங்கிக்கிறவர் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அருமையானவர்களே, பிரசங்கிக்கிறவர்கள் இருந்தால் தான் கேள்விப்படுவார்கள், கேள்விப்பட்டால் தான் விசுவாசிப்பார்கள், விசுவாசித்தால் தான் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கை செய்வார்கள். இந்த கடைசி காலங்களில் அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் கொடுத்து போன கடைசி கட்டளை நிறைவேறுவதற்கு நாம் வேகமாக நம்மை அர்ப்பணிக்கிறதோடு நம்மால் இயன்ற அளவுக்கு இந்த நற்செய்தி பணியில் ஈடுபட வேண்டும். நம்பிக்கை தொலைக்காட்சியில் இப்படி ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் இரவு 8:30 மணிக்கும், சனிக்கிழமை தோறும் மாலை 7:45 மணிக்கும், ஞாயிற்றுக்கிழமைகளிலே காலை 6 மணிக்கும் எங்களுடைய செய்தி வருகிறது. அருமையானவர்களே, நீங்களும் கேளுங்கள், மற்றவரிடத்திலையும் கேட்கறதுக்கு உற்சாகப்படுத்துங்கள். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் கொடுத்து போன கடைசி கட்டளை நம்முடைய தேசத்தில் நிறைவேறாத கட்டளை. அருமையானவர்களே, இன்னும் நம்ம நாட்டில் 4 லட்சம் கிராமங்களில் ஆலயங்கள் கிடையாது. நம்முடைய தேசத்தில் சுமார் 6144 ஜாதிகள், 2700க்கும் அதிகமான மொழிகளை பேசுகிறார்கள். விதவிதமான கலாச்சாரம், விதவிதமான ஐதீகங்கள், ஆராதனை முறைமைகள். அருமையானவர்களே, நம்முடைய தேசத்தவர்கள் எல்லாருக்கும் ஒரே வாஞ்சை, நாங்கள் எப்படியாயிலும் சொர்க்கம் போக வேண்டும். ஆகவே சொர்க்கம் போவதற்கான பாதைகளை யார் சொன்னாலும் நம்பி அந்தந்த ரூட்லெல்லாம் போய் கொண்டிருக்கிறவர்கள் நம்முடைய தேசத்து மக்கள். ஆனால் இயேசு தெளிவாக சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி யோவான் 14:6 நம்ம எல்லாருக்கும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, மேலே வானத்திலையும் கீழே பூமியிலையும் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாதபடி வேறு நாமமே இல்லை என்பதை அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணும்போது அப்போஸ்தலர் 4:12 தெளிவாக அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய தேசத்தவர்களுக்கு சரியான பாதைகளை காட்ட வேண்டியது நம்ம எல்லார் மேல் விழுந்த பொறுப்பு. அருமையானவர்களே, போன வாரத்தில் அருமையானவர்களே நாங்கள் பூட்டான் போயிருந்தோம். பார்த்துக்குங்க, பூட்டானில் அருமையானவர்களே 1679 போர்த்துகீசியர்கள் அங்கே சென்றிருக்கிறார்கள். அதான் அவங்க தான் முதல் கிறிஸ்தவர்கள். ஆனால் இன்னைக்கு வரையிலையும் பதிவு செய்யப்பட்ட ஒரு சபை என்று அங்கு எங்கேயுமே கிடையாது. ஆலயம் கட்டுவதற்கு அனுமதியும் கிடையாது. என்றாலும் 1% குறைவான மக்கள் இயேசுவை ஆராதிக்கிறார்கள்.
அருமையானவர்களே, அதில் நாங்கள் சாம்சி என்கிற மாவட்டத்தில் சென்று லேகா நகர் என்கிற ஒரு கிராமத்தில் நாங்கள் ஒரு சிறு மீட்டிங் ஒழுங்கு பண்ணியிருந்தோம் ஒரு வீட்டில். அருமையானவர்களே, அந்த மீட்டிங்கில் வந்து பங்கு பெற்றவர்கள் விடுதலையோடு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அருமையானவர்களே, நீங்கள் கட்டிடம் கட்டுவதற்கு என்று சொல்லி கொடுக்கிற காணிக்கை என்ஜிபிஎம் அக்கௌண்ட்டில் எங்களுக்கு 80G எக்ஸப்ஷன் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் அதில் தேவை என்றால் உங்களுடைய சிறப்பு நன்கொடைகளுக்கு நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் SMPM ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் நம்பர் 4217202691, IFSC கோட் SPIN 0061761. அதே போல் சல்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் SMPM சவுத் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் 0886073000169, IFSC கோட் SIPL 0000886. எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9447375550. அருமையானவர்களே, எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோவான் 5வது அதிகாரம் முதல் 15 வசனங்களில் 38 வருஷமாக முடங்கி போய் கிடக்கிற ஒரு மனுஷனை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அவன் மாத்திரமல்ல, இப்படி முடக்கப்பட்ட நிலைகளில் நம்மளே பலரும் கடந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்டவர்களை இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். ஒருவேளை இவன் படுத்திருந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா பெதஸ்தா குளம். பெதஸ்தா குளம்னால இரக்கத்தின் வீடு. ஆனால் இரக்கம் பண்ணுறதுக்கு ஆளே இல்லையே. அருமையானவர்களே, இப்படி தான் நிறைய பேருக்கு பேர் கூட நல்ல பேராக இருக்கும், ஆனால் இறக்க குணமே இருக்காது. அந்தந்த காரியத்துக்காக நம்ம யாரும் உருவாக்கப்படவில்லை, எல்லாமே மனித நலனுக்காக. ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை 7 நாளில் உருவாக்கினார். 6 நாள் உருவாக்கின எல்லாமே மனித நலனுக்காக. ஆக எல்லாமே மனித நலனுக்காக பிதாவாகிய தேவன் உருவாக்கி இருக்கும்போது, ஆனால் எந்த நலனுக்காக மனிதன் உருவாக்கப்பட்டானோ அவன் அதையெல்லாம் இழந்து இன்றைக்கு அந்த பாரம்பரியம் பழைய சட்டங்கள் சடங்காச்சாரங்களினாலே முடங்கி போய் கிடக்கிற பலர் உண்டு. ஜாதகம் சரியில்லை, உனக்கு கல்யாணம் ஆகாது, நீ எதை செய்தாலும் உனக்கு வாய்க்காது, இப்படி தான் நிறைய இடங்களில் நடக்குது. பார்த்துக்கு இதில் மேலும் மேலும் உடைந்து நொறுங்கி கிடக்கிற அந்த நேரத்தில் தான் இயேசு வந்து கேட்குறாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்ட நட. அருமையானவர்களே, மார்க் 10வது அதிகாரம் 47லேருந்து 52 வரையிலையும் அங்கே பரிதிமேயு என்கிற ஒரு குருடனை இயேசு அந்த வழியாக சந்திக்க வர்றார். இயேசு வர்றாருன்னு கேள்விப்பட்டு இன்னும் சத்தமாக கூப்பிட்டான்னு பைபிள் எழுதியிருக்கு. வரைகிற அவனை அதட்டுறாங்க, நீ ஒன்றும் சத்தம் போடாத, அவர் வரமாட்டார், பிஸியாக இருக்காருன்னு சொல்லி. ஆனால் அவனோ இன்னும் அதிகமாக சத்தமிட்டான். அவனுடைய கூப்பிடுதலை கேட்டு இயேசு அவனை அழைக்கிறார் அப்படிங்கிற சத்தம் அவனுக்கு காதில் விழுது. இயேசு நீ கூப்பிட்டாரா? அந்த செய்தி கேட்ட உடனே தன்னுடைய கையில் இருந்த அந்த அலுமினிய தட்டு இருக்குது பார்த்தீங்களா, பிச்சை எடுக்கிற தட்டு, தூக்கி எறிகிறாம தடங்க. பழைய அழுக்கு வஸ்திரம் ஒரே இடத்துல உட்காந்து பிச்சை எடுத்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு நான் நினைக்கிறேன் வெறும் ஜட்டியோடு தான் ஓடி இருப்பான். ஏனென்றால் இயேசு அழைத்து விட்டார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ள அந்த நிச்சயம் இருக்குன்னா நிச்சயம் ஒரு விடுதலை. இயேசு அவனை பார்த்த உடனே கேட்குறாரு, நீ பார்வை அடைய வேண்டும் விரும்புகிறாயா? ஆமாம், அந்த நிமிஷமே அவன் பார்வை அடைந்தான். என் அன்புக்குரிய உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன யோசித்து பாருங்கள். 38 வருஷம் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் வேகமாக தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறான். அருமையானவர்களே, மறுமுறை அவனை இயேசு தேவாலயத்திலே பார்க்கிறார். அந்த வட்டாரங்களிலே அதுக்குள்ளே ஒரு பயங்கர புரட்சி ஏற்பட்டுருச்சு. இவன் எழுந்து நடந்தது ஓய்வு நாள். ஒரு ஓய்வு நாளில் படுக்கையை சுருட்டி எடுத்துகிட்டு போனது ஒரு வண்டியை பிடிச்சு ஒரு லாரியில் எல்லா பொருட்களை ஏற்றி ஒரு புது வீட்டுக்கு குடி போனதுக்கு சமம் என்று சொல்லி ஆளுக்கு விதவிதமாக கதைகளை அன்றைக்கு இருந்த யூத தலைவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் அன்றைக்கு இருந்த ஒரு பாரம்பரிய கட்டுகள் பார்த்துங்க. ஆனால் இவனை பொறுத்தவரையிலையும் நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கொள்ளுங்கள், என்னுடைய படுக்கை மாற்றப்பட்டு விட்டது, நான் விடுதலையோடு இப்படி எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறேன் என்று இருக்கிறான். தேவாலயத்தில் உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று உனக்கு சொன்னாரே, அவர் யார் என்று சொல்லி கேட்கும்போது எனக்கு அவரை தெரியாது, இவனுக்கும் உண்மையிலே அவர் யாருங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட முடியலை. ஆனால் அந்த வார்த்தையில் இந்த நம்பிக்கையில் தான் எல்லா காரியமும் நடந்துச்சு பார்த்துங்க. மறுமுறை இயேசு அவன் அதே தேவாலயத்தில் நிற்கும்போது அவன்கிட்ட வந்து கேட்குறாரு, தம்பி
இதுக்கு மேலே கேடு வராத அளவுக்கு இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அவனை எச்சரிக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை ஏதோ ஒரு பாவத்தினாலே அவன் எப்படிப்பட்ட நிலையிலே ஒடுங்கி போய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய பலவீனத்திலிருந்து அவனை விடுவித்து அவனுக்கு ஒரு புது ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவன் உடுத்து வைக்கிறார். அவர் நியாயப்பிரமாணத்தை மீறுவதற்காக அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதுக்காக வந்த ஆண்டவர். அருமையானவர்களே, ஆகவே தான் இயேசு சொல்லும்போது மத்தேயு 11:12 பரலோக ராஜ்யம் யோவான் ஸ்நானகன் காலம் முதல் பலவந்தம் பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்லி அப்படின்னா நிறைய பேர் உள்ளே போகிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. என் அன்புக்குரியவர்களை, நீங்கள் எதுக்கு முயற்சி எடுக்கிறீங்க யோசித்து பாருங்கள். குறுகிய பாதருக்கு, விசாலமான பாதருக்கு எந்த வழியை நீங்கள் தெரிந்தெடுக்க போகிறீங்கன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு விடுதலை தந்து உங்களை சிரிக்க வைத்து வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவில் பிரசன்னராக இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நாங்குநேரியிலிருந்து அந்த பாட்டியம்மா வள்ளியூருக்கு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு திருடன் ஓடி வந்து அவங்க கழுத்தில் தொங்கிக்கிட்டு இருந்த அந்த காதில் தொங்கிட்டு இருந்த பாம்படத்தை பிடுங்க வர்றான். பேரா, இந்த பாம்படம் கொஞ்சம் நகை தான், இன்னும் வீட்டிலே நகை வச்சுருக்கேன், வா உனக்கு எல்லாவற்றையும் தருகிறேன்னு சொல்லி வழியில் பேசிக்கிட்டே வர்றாங்க. உன் ஊர் எந்த ஊர், உனக்கு எத்தனை பிள்ளைங்க, மனைவி இருக்காங்களா, பாட்டி இப்படிலாம் பேசி என் மனசை மாற்றிடாதன்னு சொல்கிறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, தம்பி பேரா, நீ ஊதுனாலே நான் கீழே விழுந்துருவேன், நீ எவ்வளோ வீரன். அப்படியே பேசிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவனுக்கு வீட்டுக்குள்ளே போன உடனே கருப்பெட்டி, பனவெல்லம், அருமையான வேறுகடலை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அவன் சொல்கிறான், எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்னை ஏமாத்திலாம் நினைக்காத பாட்டின்னு சொன்ன உடனே உள்ளே போய் இருந்த மற்ற ஒரு ரிங், ஒரு கம்மல் எல்லாத்தையும் எடுத்து இந்த பாம்படத்தை கழட்டி, தம்பி இந்த வச்சுக்க, நீ நல்லா இரு, உனக்காக நான் ஒரு ஜெபம் விரும்புகிறேன்னு சொல்லி அவனுக்காக ஜெபம் பண்ணும்போது அவன் கண்களிலிருந்து கண்ணீர் தார தாரையாக கொட்ட ஆரம்பித்தது. இந்த பாட்டி என்னை நம்பி பேரா பேரான்னு கூப்பிட்டு என் கையில் நகையெல்லாம் கொடுத்து எவ்வளோ அன்பு செலுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது திருடனாக வந்தேன், இப்போ எனக்கு புது ஒரு இருதயத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்க பாட்டி. இந்த வாசலில் ஒரு நபர் அநியாயமாக சிலுவையில் தொங்க விடப்பட்டிருக்கிறத நான் என் கண்களில் பார்த்தேன். அவர் யார், அவர் என்ன அநியாயம் பண்ணார், ஏன் அவருக்கு விதமான கொடூரமான தண்டனை என்று கேட்கும்போது பாட்டிமா சொல்கிறாங்க, தம்பி நீயும் நானும் செய்த, அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள், கொடூரங்கள், ஏமாற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு ரோமர் 5:8 எழுதியிருக்கிறபடி பாவிகளுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது என்று சொல்லி எழுதியிருக்கிறது. நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்திருக்கிறான்னு சொன்ன உடனே பாட்டி, இந்த இயேசுவை நான் மேலும் அறிந்து கொள்ளணும்னு சொல்லி அந்த பாட்டியம்மாவோட கேட்க, பாட்டியம்மா அந்த நாட்களில் திருநெல்வேலியில் ஊழியம் செய்து கொண்டிருந்த ரேனியஸ் என்ற மிஷினரி கையில் இந்த திருடனை கொடுத்து இவனை வளமாக உருவாக்குங்கள். என் அன்புக்குரியவர்களே, விடுதலை என்பது உங்களுக்கு மாத்திரம் இல்லை, தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டிய காரியம், சமூகத்துக்கு தேவை. இந்த மாபெரும் விடுதலை நற்செய்தியை SMPM நம்முடைய பாரத தேசத்தில் நிறைவேற்றுகிறோம். உங்களுடைய பங்கு என்ன? உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோக பிதாவே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். விதைக்கப்பட்ட வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கும்படி இயேசுவே நீ தொடர்ந்து உதவி செய்யும். முடக்கப்பட்ட நிலைமைகளில் யாருடைய உதவியும் இல்லாதபடி, யாருடைய உறவும் இல்லாதபடி, நம்பிக்கை இழந்து வெறுப்போடு காணப்படக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, அன்றைக்கு அந்த 38 வருஷமாய் படுக்கையில் கடந்தவனை தேடி போனது போல உங்களுடைய பிள்ளைகளை நீ தேடி வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய பாடுகளை மாற்றி போடும், உடைய படுக்கையை மாற்றி போடும், எழுந்து நடக்க வேண்டும். உம்முடைய பிள்ளைகள் ஒரு விடுதலையை இயேசுவின் நாமத்தினாலே அனுபவிப்பார்களாக. கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய மகிமை விளங்க வேண்டும். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நடத்தல் பிரசன்னம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.